பள்ளிவாசல்களுடைய கூட்டமைப்பும் உலமாக்களுடைய சங்கங்களும் ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணிக்கு அதாவது திமுகவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. பொத்தியை மூடிட்டு உலமா சபையும் இந்த மஸ்ஜித் கூட்டமைப்பும் உட்காந்துட்டு நோன்பு திறக்கிற நேரத்தில் அதை இதை வாங்கி தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதானே? எதுக்கு திமுக தலைமை சொன்ன அடிப்படையில் நீங்கள் அறிக்கையை கொடுக்குறீங்க? இது எந்த அடிப்படையில் அறிக்கை இது ஏற்றுக்கொள்ளப்படும்? இது சட்ட ரீதியாக நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, சட்ட ரீதியாக தவறு. சரி, அப்படி அவங்க அறிக்கை விட்டுட்டாலும் 100% அப்படியே அவங்க சொல்கிறபடியே போல் ஆகிடுமா? போட்டு திமுக கூட்டணிக்கே போட்டுருவாங்களா? இஸ்லாமிய மக்கள் எப்படி முடிவெடுப்பாங்க? இவனுங்கெல்லாம் மஸ்ஜிது எந்த மஸ்ஜிது கூட்டமைப்புன்னு தெரியல. இந்த நாய்கள்லாம் வச்சா நான்லாம் செருப்பு கிட்ட அடிப்பேன். இவங்களெல்லாம் உளப்பூர்வமாக நான் அதிமுக ஆதரவாளன், தொண்டன் கூட கிடையாது, கட்சி உறுப்பினர் கூட கிடையாது, நான் அதிமுக ஆதரவாளன், எனக்கு ஜெயலலிதா ரொம்ப பிடிக்கும், எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிற இஸ்லாமியர்கள் கூட இந்த அறிக்கை கரெக்டாக கேட்டீங்க, கரெக்டான கேள்வி கேட்டீங்க நீங்கள். இப்போ அதேமாரி நாம் தமிழரில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, கட்சி சாராத இஸ்லாமியர்கள், யாரோ ஒருத்தர் பிடிக்கும். அப்போ அந்த இஸ்லாமியர்களுக்கு இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அந்த இஸ்லாமியர்களும் திமுக ஓட்டு போட சொல்கிறாங்களா? நான் கேட்குறேன், போடுவானா? அதான் சொல்கிறேன், அது இண்டிவிஜுவல் ரைட்டில், அது அவங்களுடைய விருப்பம். இந்த மாதிரி ஒரு சமூகத்தினுடைய தலைவராகணும்னா அந்த சமூகத்தினுடைய அடிமட்டத்திலிருந்து அவன் ஒருத்தன் தலைவரானா இது போன்ற கேடைத்தனமான பேச்செல்லாம் பேச மாட்டான். இவன் ப்ரொஃபஸராக இருந்துட்டு தன்னுடைய ரிட்டையர்ட் ஆகிற வயசு வரையிலே சம்பாதிச்சு தான் பிள்ளை குட்டிங்க நல்லா வளர்க்க வச்சுட்டு கடைசியாக சமுதாய தலைவரானா அவனுங்க தான் இந்த மாதிரி அறிக்கை கொடுத்துட்டு உட்காந்துருப்பானுங்க. இப்படி உட்காந்து மேடையில் பேசுவாங்க. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! நான் உனக்கு திமுகவில் ஒரு சீட்டு கேட்டு வாங்கிறதுக்கு வக்கையில் நான் நீ எதுக்கு போய் எஸ்டிபிஐ நோன்றேன்ற? நான் எஸ்டிபிஐ எனக்கு பிடிக்காது, மறுபடியும் சொல்கிறேன். நான் அது அவங்களுடைய கட்சி, இது வேறு விஷயம். எஸ்டிபிஐ எதுக்கு நோன்றேன்? எஸ்டிபிஐ ஓட்டு போடாதுன்னு சொல்கிறதுக்கு ஜவஹர்லாக்கு என்ன அருகதை இருக்கின்ற? நான் இன்றைக்கி சிறைவாசிகள் விடுதலை பற்றி பொது தளத்தில் அரசு ரீதியாக மிகப்பெரிய ஒரு பேசு பொருளானதுக்கு சீமான் தானே காரணம். குறைஞ்சது 5 மாவட்டங்களில் தொடர் போராட்டங்களை நடத்தினாரா இல்லையா அரசியல் ரீதியாக? அந்த மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் நடந்துச்சா? சொல்லுங்கள். அந்த மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடந்துச்சா? இன்றைக்கி ஜவஹர்லால் சொல்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி முஸ்லீம்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. கம்யூனிஸ்ட் கட்சி நடந்துச்சா? அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை காங்கிரஸ் கட்சி நடந்துச்சா? ஜவஹர்லா, காதர் மைதீன், தக்லான், முபாரக், எஸ்டிபி, நான் 4 பேரும் சேர்ந்து ஒரு முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய தொகுதியில் நிற்கிறோம். அதிகமான ஓட்டு யார் வாங்குறான்னு பார்க்க சொல்லுவேன். சேலஞ்சு இருக்கா? உங்களுக்கு தில் இருக்கா? திறனை இருக்கா? எங்கிட்ட பணம் இல்லை. உங்கள்கிட்டலாம் கோடிக்கணக்கில் வச்சுருக்கீங்க. 3 பேருமே சொல்கிறேன், எஸ்டிபின்னு சொல்லிட்டேன், தமுகன்னு சொல்லிட்டு, முஸ்லீம் லீக்னு சொல்கிறேன். வர சொல்லுங்கள். சேலஞ்ச் தில் இருந்தால் வர சொல்லுங்கள். நிச்சயம் இந்த நாதாளிகளோட 10 இல்லை 100 ஓட்டு அதிகமாக தான் நான் வாங்குவேன். எஸ்டிபி என்ன பண்ணியிருக்கணும்? இன்னும் பிடிச்சி போய் எப்படியா வெளியிட்டா அப்படின்னு உலமா. ஏன்னா உலமா சபை எதிர்த்து வாயை திறக்கிறதுக்கே உங்களுக்கு பயம். வணக்கம் தோழர். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட நாள் ஆயிடுச்சு. எப்போவுமே நான் கேட்கக்கூடிய அந்த கேள்வி தான், தேர்தல் அரசியலும் இஸ்லாமியர்களும். அதில் இன்னும் ரொம்ப இன்டெப்த்தாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுடைய கூட்டமைப்பும் உலமாக்களுடைய சங்கங்களும் ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணிக்கு அதாவது திமுகவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. முதல்ல நான் யாருக்கு வாக்களிக்க போகிறேன் அப்படின்றது இண்டிவிஜுவலாக, தனிப்பட்ட நபராக என்னுடைய விருப்பம், என்னுடைய உரிமை. நான் யாருக்கு வேணால் வாக்களிக்கலாம். என்னை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, என்னை யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்போது ஒரு குழுவுக்கே நீங்கள் இவங்களுக்கு தான் வாக்களிக்கணும்னு ஒரு தீர்மானம் போடுறது அப்படின்றதே சட்டவிரோதம் தானே? இல்லை, கடந்த காலங்களில் இதுமாரி எதுவும் அதிகமாக அதோ ஓரலாக தான் இருக்கும். இதேமாரி ஒரு சர்க்குலர் அனுப்பி அந்த சர்க்குலர் ஒரு பள்ளிவாசலில் ஒரு முடிவு எடுப்பாங்க, அந்த ஊருக்காரங்களாம் சேர்ந்து அது போடுவாங்க. அது எப்படின்னா அந்த ஊர் நலன் தான் பார்க்கப்படும். இது இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னா, அது தமிழக உலமா சபை, தமிழக உலமா சபை உடைய தலைவர் லெட்டர் பேரில் வந்த அறிக்கை இது. எப்படின்னு சொன்னால், வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக அதாவது இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செஞ்சு நாம் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நான் அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சேன். நான் உண்மையில் என்னடா இவங்க போய் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்களே, அப்படி வெளியிடக்கூடாது, தவறு அது. ஏன்னு சொன்னால் நீங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு கூட சொல்லலாம். அது ஏன்னா எந்த ஒரு முஸ்லீமும் பாஜக ஓட்டு போட போகிறதில்ல, அது வேறு விஷயம். நம்ம யதார்த்தத்தை பேசுவோம், யாருமே போட போகிறதில்ல. ஆனால் அதே நேரத்தில் இன்னாருக்கு தான் நீங்கள் போடுங்கன்னு சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால், இப்போ நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு ஆதரவாக போராடிட்டு இருக்குது, அவங்கள புறக்கணிக்குமா? சொல்லுங்கள். அவங்க கூட போடக்கூடாது தான். அடுத்தது இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி
அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி. அதிமுக தான். அதிமுக எதிர்க்கட்சியாக இன்னைக்கு இருக்குது. அந்த எதிர்க்கட்சி வந்து பாஜகவை தன்னுடைய கூட்டிலிருந்து தூக்கி அப்படியே அசால்ட்டாக வீசியிருக்கா இல்லையா? அந்த தூக்கி வீசுறதுனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக வந்து தத்தளிச்சிட்டு கடைசி வரலையும் எடப்பாடியை வந்து எந்த அளவுக்கு கெஞ்சணுமோ கெஞ்சாத குறைய கெஞ்சி பார்த்துட்டாங்க. அந்த ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இரு அப்படின்ட்டாரு. பாஜக கூட்டணியே இல்லைன்னு சொன்னாருங்களா இல்லையா? அப்போது இன்றைக்கி நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிக்கணும், அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடாது. அதிமுகவும் பாஜகவும் கள்ள உறவில் இன்ன வரையிலும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி திமுக சொன்ன கருத்துக்களை இவனுங்க மண்டையில் இருக்கிற மூளையை தூக்கி வச்சுட்டு திமுக சொன்ன அந்த சாணியை வச்சுக்கிட்டு பேசுகிறானுங்கன்னா இது இவங்களுடைய இயலாமை மட்டும் இல்லை, இவங்களுடைய அந்த புரியாத இயலாமை அறியாமை எல்லாம் அது ஒரு புறம் இருக்கட்டும். என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்படி மொத்தமாக ஒரு குழுவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, நீ இவங்களுக்கு தான் ஓட்டு போடணுன்னு ரூல் பண்ணுறது, ஆர்டர் பண்ணுறது சரியானு கேட்குறேன். அதுதான் தவறு. இப்போ எஸ்டிபிஐன்னு ஒரு கட்சி இருக்குது, அதுவும் இஸ்லாமியர்களுக்காக செயல்படக்கூடிய கட்சி. திமுகவை விரும்பாத இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய இருக்குது, அரசியல் அமைப்புகள். நீங்கள் கூட ஒரு அமைப்பு வச்சுருக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி அரசியல் கட்சிகள், இஸ்லாமிய அமைப்புகள் இதெல்லாமே எனக்கு திமுகவுக்கு நான் ஓட்டு போட விரும்பலை அப்படின்னு அந்த கட்சியிலையுமே நிறைய உறுப்பினர்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்போது அவங்களை சார்ந்த பள்ளிவாசலும் அந்த அந்த சங்கத்துக்குள்ளே வரும், கூட்டமைப்புக்குள்ளே வரும். இப்போ நீங்களும் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறது எப்படி சரி? நான் வந்து எண்ட் ஆஃப் தி டே ஒரு இண்டிவிஜுவல் அவனுக்கு யாரை பிடிக்குதோ அவனுக்கு தான் ஓட்டு போட போகிறோம். அதுதான் நான் இப்போ சொல்ல வந்து பார்த்தீங்களா, நான் என்ன சொல்கிறேன், அது தவறு தான். அதை ஒரு விஷயத்தை வச்சுட்டு இன்னொரு விஷயத்தை அதிமுக வந்து நீங்கள் ஏன் வந்து அதிமுக நாம் தமிழர் கட்சியெல்லாம் இருக்குது இல்லையா? முஸ்லீம் அமைப்புகளை விடுங்க, அதிமுக நாம் தமிழர் கட்சி இருக்குது. நீ திமுக என்ற ஒரு துரோக கட்சிக்காக ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஏன் அந்த கட்சிகளுக்கு எதிராக நீங்கள் திருப்புறீங்கன்ற உலமா சபை அவங்க திருப்புறாங்களா, திமுக அவங்கள திருப்ப வைக்கிறாங்க? இதுதான் கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு அதிமுக நீங்கள் எடுத்தீங்க, தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து எந்த அளவுக்கு அதிமுகவை அணுகிச்சு, எப்படியாவது நம்ம கடைசி வரலையுமாச்சு நம்ம அதிமுகவோட கூட்டணி பண்ண பாஜக விரும்பிச்சா இல்லையா? பாஜக மட்டும் விரும்பலை, பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன், டாக்டர் ராமதாஸ் அத்தனை பேரும் இன்ன வரையும் கடைசி வரையும் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா பாஜக அதிமுக ப்ளஸ் நாம் கூட்டணின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் 40 சீட்டை அவங்க ஜெயிச்சிருப்பாங்களா இல்லையா? யோசனை பண்ணுறேன் சொல்கிறேன். அப்போ சீட் ஜெயிக்கிறாங்களோ இல்லையா, அது ஒரு வலுவான கூட்டணி. அந்த கடந்த முறை சட்டமன்ற தேர்தலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-4% ஓட்டு வங்கி அதிக ஓட்டு வித்தியாசம் தான் திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்றுது. நல்லா 3%. அப்போ அந்த 3% ப்ளஸ் 3% 6% மைனஸ் ஆகும். ஏன்னு சொன்னால் ஆளுங்கட்சியாக திமுக இருக்குது. திமுக ஆளுங்கட்சியாக இருக்குனால அந்த அதிருப்தி ஓட்டுகள் நிச்சயம் அந்த எதிரணிக்கு போயிருக்கும். அப்போ அந்த எதிரணி ஸ்ட்ராங்காக இருந்துருந்தான் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். அதாவது இந்த ஜவஹர்லால் போன்ற முட்டியில் மூளை வச்சுக்கிட்டு மூளையை கழட்டி நம்ம அண்ணா அறிவாலயத்திலிருந்து விற்றுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஜவஹர்லாவாக இருக்கட்டும், இல்லை காதர் மைதீனாக இருக்கட்டும், அல்லது இந்த உலமா சபை தலைவர்களாக இருக்கட்டும், அல்லது இந்த மஸ்ஜிதுகளின் கூட்டமைப்பு தலைவர்களாக இருக்கட்டும், இவனுங்க எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அதிமுக பாஜக கூட்டணி மெகா கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலான சீட்டுகளை பெற்றிருக்க முடியுமா முடியாதா? அப்போ அதை எடப்பாடி விரும்பாமல் நம்முடைய கட்சியை அழிக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் இவங்க செய்கிறாங்க. இவங்க கூட நம்ம கூட்டணி வச்சுருந்தால் நமக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுது. அதை நம்ம தூக்கி வீசணும்னு சொல்லி தூக்கி வீசிட்டு இன்றைக்கி பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் 0. இது யார்? NDTV உட்பட உலகத்தில் இருக்கிற அத்தனை கருத்து கணிப்பும் வெளியிட்டேன்னா 0ன்னு சொல்லிட்டு புதிய தலைமுறைனா வெளியிட்டு இருப்பான், அதிகமான சீட்டுகள் தமிழ்நாட்டில் பிடிப்பாங்கன்னு. புரிதுங்களா உங்களுக்கு? இருக்கா இல்லையா? அதே விஷயம். அப்போ அந்த நிலையை உருவாக்கின எடப்பாடி மறுபடியும் போய் கூட்டி சேருவாருன்னு சொல்லிட்டு உங்களுடைய அற்பத்தனமான கேவலத்தனமான கிணத்தனமான அரசியலை முன்மொழிந்து ஒரு சிறுபான்மை இஸ்லாமிய சமூகத்தை நீங்கள் வந்து ஒட்டுமொத்த வாக்குகளையும் திமுக பக்கம் திருப்பிங்கன்னா எவ்வளோ ஜவஹர்லால் சொல்கிறீங்க, இந்த பேட்டியில் சொல்லியிருந்தாரு எஸ்டிபிஐக்கு ஓட்டு போடாதீங்க. இல்லை ஜவஹர்லால் மட்டும், அதிமுகவும் பாஜகவும் மறுபடியும் சேர்ந்துருவாங்கன்னு. ஏங்க ஜவஹர்லால் மட்டும் சொல்லிங்க. இப்போ இந்த உலமா சபை தலைவர்களே இருக்கட்டும், இல்லை மஸ்ஜிதின் கூட்டமைப்பு, நான் அதுதான் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் போட்டேன். இவனுங்களை ஒன்று கூட்டு போய் கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவனுங்க, இல்லைன்னா தூக்கிட்டு போய் அண்ணா அறிவாலயத்தை நிப்பாட்டி வச்சு எல்லாருக்கும் திமுக உறுப்பினர் அட்டை வாங்கி கொடுத்துருங்க. இவனுங்க வந்து உலமா சபைன்னு சொல்லிட்டு இஸ்லாமிய அதாவது என்ன மஸ்ஜிதுகளின் கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு வந்து வக்காலத்து வாங்குறதுக்கு இவங்களுக்கு என்ன அனுமதி? யார் கொடுத்தா இவங்களுக்கு அனுமதி? நான் கேட்குறேன். இஸ்லாமிய சமூகத்தை ஒட்டுமொத்தமாக தன்வயப்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த சங்கங்கள் இந்த கூட்டமைப்புகள்லாம் வச்சு இஸ்லாமிய சங்கங்களுடைய மொத்த ஓட்டும்
திமுகவுக்கு தான் போகணும் அப்படின்ற இந்த கட்டமைப்பை இஸ்லாமிய சங்கங்கள், இஸ்லாமியர்கள் தானே பலியாகிறீங்க. திமுக அதுதான் நான் சொல்றேங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், இது நாள் வரலையும் பல பிரச்சனைகளுக்கு போராடிய நாம் தமிழர் கட்சி என்ன ஆகட்டும், அது தனியாக நிற்கதா இல்லையா? நீங்கள் திமுக கூட்டணி தான் ஓட்டு போடணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை, உள்ளபடியே அவங்க விருப்பப்பட்டு இல்லை பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடில் திமுக இருக்குன்னு அவங்க போடட்டும். நானும் சொல்றேன், திமுகவுக்கு போடட்டும், அதிமுகவுக்கு போடட்டும், இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு போடட்டும். ஒன்று சொல்லு, பாஜகவுக்கு மட்டும் போடாதீன்னு சொல்லு. நீ சொல்ல வேண்டாம். நீ சொல்லதுக்கு முன்னாடி எந்த முஸ்லீமும் பாஜக கூட்டணி ஓட்டு போட மாட்டான். புரியுதுங்களா இல்லையா? பொத்தியை மூடிட்டு உலமா சபையும் இந்த மஸ்ஜித் கூட்டமைப்பும் உட்காந்துக்கிட்டு நோன்பு திறக்கிற நேரத்தில் அதை இதை வாங்கி தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதானே. எதுக்கு திமுக தலைமை சொன்ன அடிப்படையில் நீங்கள் வந்து அறிக்கையை கொடுக்குறீங்க? இது எந்த அடிப்படையில் அறிக்கை இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும்? இது சட்ட ரீதியாக நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, சட்ட ரீதியாக தவறு. ஒன்றும் இல்லை இல்லை நான் இதை எடுத்து போய் தேர்தல் ஆணையத்தில் இந்த லெட்டர் பேடை கொடுத்துட்டு உடனே இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுற முடியும் சொல்லுங்கள்? நான் கேட்குறேன். அரெஸ்ட்டே பண்ணலாம் இவங்களை, தெரியுமா? ஒரு சமூகத்தை வந்து இவங்க வந்து இது பண்ண முடியாது. ஏங்க நான் கேட்குறேன், இன்றைக்கி இந்தியாவில் பாஜக கூட்டணி பாஜக ஆட்சி நடக்குதுங்க. பாஜக ஆர்எஸ்எஸ் ஆட்சி நடக்குது. இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் கஷ்டப்படுறாங்களா? இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இந்தியாவில் கஷ்டப்படுறாங்களா? எல்லா சமூகத்தினரும் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நீங்கள் 105 ரூபா கொடுத்து பெட்ரோல் போட்டு தான் பைக் ஓட்டுறீங்க. நானும் அதே 105 ரூபா போட்டு தான் பைக் ஓட்டுறேன்னா இல்லையா? கூடுதல் பிரச்சனை உங்களுக்கு என்னன்னா சிறுபான்மைன்றது. இல்லை நீங்கள் அதே கேஸ் வாங்கி தான் எல்லாமே. அப்போது நான் படுற அதாவது முஸ்லீம்கள் மட்டும் மிக மோசமான நிலையில் இந்தியாவில் இல்லை. ஒட்டுமொத்த இந்தியாவே இன்றைக்கி அப்படி இருக்குது. அது விலைவாசி உயர்விலிருந்து ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஒவ்வொரு பன்முகத்தன்மை. நான் சொல்கிறேன், அரவிந்த் கெஜ்ரிவால் முஸ்லீமா? ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர், அவரை வந்து தூக்கி கைது பண்ணி உள்ளே போடுறாங்க. சிபுசோரனுடைய மகனை தூக்கி உள்ளே போடுறாங்க இல்லையா? டெல்லியில் மட்டும் 4 அமைச்சர்கள் தூக்கி போட்டாங்க. யார் யார் பாஜகவுக்கு ஆதரவாக வரீங்களோ வாங்க, இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஊழல் வழக்குன்னு சொல்லி நேரடியாக த்ரெட்டனிங் பண்ணுறானா இல்லையா? சந்திரசேகர மக எல்லாமே நேரடியாக த்ரெட்டனிங் பண்ணி எல்லாரையும் உள்ளே தூக்கி போடுறதும், இல்லைன்னு சொன்னால் தன்னுடைய கூட்டணியில் கட்சியில் சேர்த்துக்கிட்டு உத்தமனாக சர்டிஃபிகேட் கொடுக்குறதும், இது வந்து நாடு முழுக்க நடந்துட்டு வருதுங்க. முஸ்லீம்கள் மீது நடக்குது. முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் நடக்கலை. நல்லா புரிஞ்சுங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த உலமா சபையுடைய அறிக்கை எப்படி இருக்குன்னா, இல்லை இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அப்படி இருக்குது, ஆனால் நாம் ஒன்று சேர்ந்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அப்போ இவங்க வந்தால் தான் காப்பாற்றப்படுவோம். என்ன காப்பாற்றப்படும்? இல்லை, இந்தியாவுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குன்றதை மறக்க முடியாது. இந்தியாவில் நான் எதிர்கொண்டுட்டு தானே வரோம். நான் என்ன சொல்கிறேன், குஜராத்தில் இருக்கட்டும், மத்திய பிரதேஷ், யூபி எல்லா மாநிலங்கள்லையும் வந்து முஸ்லீம்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சாவே அவங்க வீடு புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க. அதெல்லாம் வேற கதை, இல்லைன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? இப்போ கூட வந்து அந்த 5 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினரை அந்த முக்தார் அன்சாரி என்ற ஒரு நபரை வந்து ஸ்பாய்சன் வச்சு கொண்டு இருக்காங்க பாஜக அரசு. அதை வந்து அமித்ஷா வந்து ஓப்பன் டிக்ளேர் பண்ணுற நாங்கள் முக்தி அனுப்பிட்டோம். முக்தார் அன்சாரியை முக்தி அனுப்பிச்சது நாங்கள் தான். முகமது ஷாஹபுதீன் அனுப்பிச்சது முக்தி அனுப்பிச்சது நாங்கள் தான். இப்போ அடுத்தது ஆசம் கான் இருக்காப்புல, அவர் முக்தி அனுப்பிடும் அப்படின்னு சொல்லி இப்படி ஓப்பனாக பப்ளிக்காக வந்து அமித்ஷா சொல்கிறாப்புல. இதெல்லாம் உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் எதிர்கொண்டுட்டு தான் வரோம், எதிர்த்துக்கிட்டு தான் வரோம். நிச்சயம் அதுக்கு உண்டான பதிலடி இன்றைக்கி ஒரு நாளைக்கு இருக்குது. அத்தனை பேருக்கும் இந்த சமூகம் சாதாரணமாக விட்டுறாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இந்த உலமா சபைகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் முஸ்லீம்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க பாஜகவில். மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க மாரி தான். இந்த மதவாத அரசியலுக்கு துணை போகாதீங்க, அவங்கள புறக்கணிங்கன்னு ஒரு அறிக்கை விட்டு தான் பிரச்சனையே கிடையாது. யாரும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. இல்லை, நீங்கள் அதை கூட நான் என்ன சொல்கிறேன், பாஜகவுக்குன்னு சொல்லிவிடுங்க. நீங்கள் அது வேறு விஷயம். பாஜகவுக்கு தவிர, ஆனால் திமுகவுக்கு தான் போடணும்னு சொல்கிறது நீங்கள் யார் அப்படின்னு தான் கேள்வி. திமுகவுக்கு தான் ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருன்றாங்க. ஏன் நாளைக்கு இதே திமுக நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறீங்க. நாளைக்கு ஒரு 25 சீட்டு திமுக கிட்டே இருக்குது, பாஜக ஒரு 200 சீட்டு வந்துடுறான். அந்த 25 சீட்டு திமுக கிட்டே இருக்கிற 25 சீட்டு பாஜகவுக்கு தேவைன்னா, பாஜக ஆதரவு கேட்டோன்னா திமுக கொடுக்க மாட்டாங்களா? இந்த உலமா சபை தலைவர்களும் இந்த மஸ்ஜிதுகளின் கூட்டமைப்புடைய இவனுங்கெல்லாம் மஸ்ஜிது எந்த மஸ்ஜிது கூட்டமைப்புன்னு தெரியல. இந்த நாயங்கள்லாம் வச்சா நான்லாம் செருப்பு கிட்ட அடிப்பேன். இவங்களெல்லாம் உலமா சபை தலைவர்னு சொன்னால் அதுக்கு உண்டான கண்ணியம் இருக்குது. இந்த மஸ்ஜிதுகளின் கூட்டமைப்புன்னு சொல்லி இவனுங்களாம் ஒரு லெட்டர் பண்ணிவிட்டு எல்லா பள்ளிவாசலும் காணப்படுது.
உலமா சபை அனுப்பிய லெட்டருக்கே நாங்கள் வந்து கடுமையாக வந்து கண்டனம் தெரிவிக்கிறேன். ஏன்னா இதுவே தப்பு. அது நீங்கள் வந்து மார்க்க அறிஞர்களுடைய தலைவர்களாக இருக்கலாம் நீங்கள். ஆனால் அரசியலை வந்து இன்றைக்கி தமிழகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? திமுக என்ன முஸ்லீம்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கா? எப்படி அங்கே பாஜக என்ற ஒரு ஒரு கட்சி வந்து ஒட்டுமொத்த இந்திய ஜனநாயக மதசார்பற்ற இதுவை வந்து கொஞ்சமாக ஆகிட்டு இருக்கோ, அதேமாதிரி இங்கே திமுக வந்து சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்களுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தின் மீது நேரடியாக போர் தொடுத்துட்டு இருக்குது. இதுக்கு என்ன உலமா சபை சொல்லும்? இப்போது உதாரணத்துக்கு ரஹீம் வந்து யார் சொன்னால் கேட்பான், அருண் சொன்னால் கேட்பாப்புல. அருண் அப்படி அருண் போய் உட்காந்து 1/2 மணி நேரம் ரஹீம் கிட்ட பேச ரஹீம் கேட்பாப்புல. புரிதுங்களா? இதுதான் இது வந்து திமுக வந்து திறம்பட செய்யும். இருக்கானுங்களே இந்த அப்துல் ரஹ்மான்னு ஒருத்தர் இருக்கானுங்க, இந்த 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 நாதாரிங்க 4-5 பேர் இருக்கானுங்க. இவனுங்களை வச்சு அவங்கள வந்து அந்த உலமாக்கள் எல்லாம் தங்களுடைய கட்டுப்பாடில் வச்சு இப்படி இருக்குது அப்படி இருக்குது பாருங்கள், தேவையில்லாமல் எஸ்டிபி அவங்க போய் அப்படியே ஆதரிக்கிறாங்க, இவங்க பாருங்கள் இப்படி ஆதரிக்கிறாங்க, முஸ்லீம்களுடைய ஓட்டு பிரிஞ்சுன்னு சொன்னால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்துடும், இப்படியெல்லாம் பண்ணணுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? உலமாக்கள் ஆமாம்மா சரிதான், ஆனால் நீங்கள் இப்படி ஒரு அறிக்கை விட்டீங்கன்னா ஒட்டுமொத்த உலமா வந்து கேட்பாங்க இல்லையா? உலமாக்கள் கேட்டாங்கன்னா உலமாக்கள் பிரச்சாரம் பண்ணுவாங்க இல்லையா? பிரச்சாரம் பண்ணாங்கன்னு சொன்னால் அது வாக்கு. இப்படி வந்து என்ன பண்ணுறதுன்னா இவனுங்க அந்த திமுகவில் அந்த வக்ஃப் போர்டு சேர்மனாகவும் அந்த எம்எல்ஏவும் எம்பியாவும் எதுக்கு இருக்கானுங்க? இதுக்கு தான் இருக்கிறது. இந்த மாதிரி நேரங்களில் வந்து மாமா வேலை செய்வானுங்க. சரி, அப்படி அவங்க அறிக்கை விட்டுட்டாலும் 100% அப்படியே அவங்க சொல்கிறபடியே போல் ஆகிடுமா ஓட்டு? திமுக கூட்டணிக்கே போட்டுருவாங்களா? இஸ்லாமிய மக்கள் எப்படி முடிவெடுப்பாங்க? இல்லை 10% மாறும். உலமா சபைக்கு அப்படி ஒரு கண்ணியம் இருக்குது. உலமா சபைக்கு அவங்க சொல்கிற அவங்க எல்லாரும் சொன்னால் கேட்குற அளவுக்கு இருக்குது. அதை வந்து நம்ம சாதாரணமாக வந்து அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தட்டி விட முடியாது. பட் அவங்க செஞ்சு தவறு. நான் அதுக்கு தான் போட்டிருக்கேன். நான் ஒன்று இவங்களை தூக்கிட்டு போய் நேராக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சேர்த்து விடுங்க, ட்ரீட்மெண்ட் பார்க்கட்டும். இல்லைன்னு சொன்னால் கூட்டு போய் அண்ணா அறிவாலயத்தை கூட்டு போய் திமுக உறுப்பினர் அட்டை வாங்கி கொடுத்துட்டு திமுக வேலை சேர்ந்துட்டோம். ஏன்னா அந்த வேலை தான் இப்போ இவங்க செஞ்சுருக்காங்க. யார் சொல்லி இதை செஞ்சாங்கன்றது தேவையில்லை எனக்கு. யார் சொன்னாலும் நீங்கள் எப்படி செய்யலாம்? இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, உலமா சபைன்னா அதுக்கு உண்டான கண்ணியம் இருக்குது. உலமா சபைன்னு சொன்னால் அதுக்கு உண்டான அந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த சமூகம் பின்தொடருன்றது உண்மை. இல்லை, இப்போ இஸ்லாமிய கட்சிகளை விட்டுருங்க, இயக்கங்களை விட்டுருங்க, உளப்பூர்வமாக நான் வந்து அதிமுக ஆதரவாளன், தொண்டன் கூட கிடையாது, கட்சி உறுப்பினர் கூட கிடையாது, நான் அதிமுக ஆதரவாளன், எனக்கு ஜெயலலிதாவை ரொம்ப பிடிக்கும், எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிற இஸ்லாமியர்கள் கூட இந்த அறிக்கை வந்து கரெக்டாக கேட்டீங்க, கரெக்டான கேள்வி கேட்டீங்க நீங்கள். இப்போ அதேமாரி வந்து நாம் தமிழரில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, கட்சி சாராத இஸ்லாமியர்கள், ஆனால் யாரோ ஒருத்தரை பிடிக்கும். அப்போ அந்த இஸ்லாமியர்களுக்கு இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அந்த இஸ்லாமியர்களும் திமுக ஓட்டு போட சொல்கிறாங்களா? நான் கேட்குறேன், போடுவானா? அதான் சொல்கிறேன், அது இண்டிவிஜுவல் ரைட்டில், அது அவங்களுடைய விருப்பம். அது அந்த விருப்பத்துக்கு மாற்றமாக இப்படி ஒரு அறிக்கையை அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு மதத்தையே கொண்டே ஒரு கட்சிக்கிட்ட அடகு வைக்கிறீங்களா? அதான் உண்மை. அப்படிதான் ஒரு மார்க்கத்தையே கூட்டு போய் நீங்கள் அற்பத்தனமான ஒரு அரசியலுக்காக வந்து அடகு வைக்கிறீங்க. அப்போ மார்க்க அறிஞர்களாக இருந்து உலமா சபை நடத்தக்கூடிய இந்த உலமா சபை தலைவர்களுக்கு நான் கேட்கும் கேள்வி, நேற்று காங்கிரஸில் அப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, அதாவது எல்ஜிபிடிக்யூவை நாங்கள் வந்து அங்கீகரிப்போம் அப்படின்னு. அப்போது இதை வந்து ரெகக்னைஸ் பண்ணுதோ இந்த உலமா சபை ரெகக்னைஸ் பண்ணுதுன்னு சொன்னால் அப்போது இவங்க ஷரியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்கள் அப்படின்ட்டு என்னால் தீர்மானிக்க முடியுமே. ஷரியாவுக்கு எதிரானது, சரியா சட்டங்கள் இருக்குல்ல, அதுக்கு எதிரான ஒரு சட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வந்திருக்குன்னா அது உலமா சபை இந்தியா கூட்டணி நீங்கள் ஆதரிங்கன்னு சொல்லி நீங்கள் சர்க்குலர் அனுப்புறீங்கன்னா இது எவ்வளோ பெரிய முரண்பாடு என்றார். இப்போ நீங்கள் ஜவஹர்லாலுடைய பேட்டியை பார்த்தீங்களா? ஆனால் எனக்கெல்லாம் அப்படி கொடுத்துருந்தோன்னா அதுக்கு செருப்படி பதிலை கொடுத்துருப்பேன். ஜவஹர்லாலுக்கு செருப்படி பதில். அது எஸ்டிபிக்குனால வந்து அவங்களால பதில் கொடுக்க முடியாமல் அவங்க ஒரு விதமான அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னால் இருந்தால் செருப்படி பதில் கொடுத்துருப்பேன். இவர் என்ன சொல்கிறாரு, எஸ்டிபி வந்து அதை அந்த கட்சி வந்து ஓட்டு போடுறது தப்பு, அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வேட்பாளர் தான் ஓட்டு போடணும், கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வந்து சமூகத்துக்கு நிறைய விஷயங்களுக்கு பயன்படுறாரு அப்படி இப்படின்னு சொல்லி கதை அழகிறாரு. அப்போது எஸ்டிபி வந்து சமூகத்துக்காக பயன்படலையா? நான் கேட்குறேன், எஸ்டிபி சமூகத்துக்காக இப்போ கஷ்டப்படலையா? நான் என்ன சொல்கிறேன், எனக்கும் எஸ்டிபிக்குமே நிறைய முரண்பாடு இருக்குது. அது வேற கருத்து. கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஜவஹர்லாலுக்கும் ஏணி வச்சா லேட்டாது. இப்போ அதேமாரி வந்து இவங்க எல்லாருக்கும் முரண்பாடு இருக்குது. அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி வந்து அவர் அதிமுக கூட்டணியில் ரெட்டலை சின்னத்தில் நிற்கிறார் என்பது ஒன்று, நீ மூடிட்டு உட்காந்துருக்கணும். ஜவஹர்லால் நீ போயிட்டு சத்தியம் டிவியில் உட்காந்து பேட்டி கொடுக்குற, எப்படி பேட்டி கொடுக்கலாம்? என்ன சொல்லியிருக்க? அதிமுக வந்து அதாவது அதிமுக ஜெயிச்சாலும் பாஜக கூட கூட்டணி வைப்பாங்கன்னு. ஏன் திமுக ஜெயிச்சா திமுக கூட்டணி வைக்க மாட்டாங்களா?
கடந்த காலங்களில் திமுக கூட்டணி வச்ச வரலாறுலாம் ஜவஹர்லாலுக்கு தெரியாதா? அவரே அதிமுக கூட்டணியில் இருந்திருக்காரு. நான் இதுக்கு தான் சொல்கிறது, இந்த மாதிரி வந்து ஒரு சமூகத்தினுடைய தலைவராகணும்னா அந்த சமூகத்தினுடைய அடிமட்டத்திலிருந்து வந்து அவன் ஒருத்தன் தலைவனானா இது போன்ற கேனைத்தனமான பேச்செல்லாம் பேச மாட்டான். இவன் ப்ரொஃபஸராக இருந்துட்டு தன்னுடைய ரிட்டையர்ட் ஆகிற வயசுலேயே சம்பாதிச்சு தான் பிள்ளை குட்டிக்கு நல்லா வளர்க்க வச்சுட்டு கடைசியாக வந்து சமுதாய தலைவரானா அவனுங்க தான் இந்த மாதிரி வந்து அறிக்கை கொடுத்துட்டு உட்காந்துருப்பானுங்க. இப்படி வந்து உட்காந்து மேடையில் பேசுவாங்க. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! நான் உனக்கு திமுகவில் ஒரு சீட்டு கேட்டு வாங்கிறதுக்கு வக்கையில் நாயினி, நீ எதுக்கு போய் எஸ்டிபிஐ நோன்றன்ற? நான் எஸ்டிபிஐ எனக்கு பிடிக்காது, மறுபடியும் சொல்கிறேன். நான் அது அவங்களுடைய கட்சி, இது வேறு விஷயம். எஸ்டிபிஐ எதுக்கு நோன்ற? எஸ்டிபிஐ ஓட்டு போடாதுன்னு சொல்கிறதுக்கு ஜவஹர்லாலுக்கு என்ன அருகதை இருக்கின்ற? நான் அவங்க ரெட்டையில் நிற்கிறாங்க, நின்று போட்டோம். சரி, நாளைக்கு வந்து அதிமுக வந்து பாஜக கூட்டணிக்கு ஆதரிப்பாங்க, ஆதரிச்சு போட்டோம். அப்போது முபாரக் என்ன பண்ணுவாங்களா, தன்னுடைய கட்சி பதவியை ராஜினாமா வருவார், வெளியே வருவார். கூட்டணிந்து வெளியே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண ரெட்டையில் நின்றதுனால அதனால் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவில் பேசு பொருளாக ஆக்கப்படும். அது ஆகட்டையா. இப்போது நீ ஏன் வந்து போடாதீங்க ஓட்டு, நான் இவருக்கு இதுதான் போடணும், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் போடணும்னு சொல்கிறீங்க நீங்கள்? சரி, நீ இவ்வளவு பண்ணுறாலு கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு 10 தொகுதி வாங்கி அந்த எஸ்டிபிக்கு திமுக கூட்டணியில் ஒரு 2 சீட்டை கொடுத்து அவங்களும் ஏன் வந்திருக்க போகிறானுங்க? புரியுதுங்களா உங்களுக்கு? உனக்கு மட்டும்தான் அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும், நமக்கு வேற எவனுக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு சுயநலம் படைச்சு நீ இன்னைக்கு வந்து பொதுத்தளத்தில் உக்காந்துக்கிட்டு அவங்க அதிமுக கூட்டணிக்கு ஏன் போனாங்கன்னு கேள்வி எழுப்புறேன்னா அதுக்கு காரணம் நீயும் தானே. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ சேர்க்கக்கூடாதுன்னு முயற்சி பண்ணதில் ஜவஹர்லாம் ஒரு ஆள் இல்லையா? அப்படியா? ஓ, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதிமுக ஏன் போனாங்க, அதிமுக அவர் நின்னார், அது நின்று ஜெயிச்சாலும் அப்படி இப்படின்னு சொல்லி கதை விடுறதில்ல. சரி, திமுக கூட்டணியிலே வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கணுமா இல்லையா? நீயும் முஸ்லீம் லீக் என்ன பிடிங்கிட்டீங்க? சேர்ந்துருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலமாக இருக்கும். நான் சொல்கிறேன், நீயும் முஸ்லீம் லீக் என்ன பண்ணியிருக்கணும்? கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2 சீட்டு நின்னாங்க, 5 சீட்டை கொடுங்க, 2 அவருக்கு 1 இவருக்கு கொடுக்குறோன்னு சொல்லி நிற்க வேண்டியதானே? அந்த பெருந்தன்மை உனக்கு இல்லை. இன்றைக்கி அவங்களுடைய அரசியலை நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துறதுக்கு அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க. அதிமுக கூட்டணியிலேருந்து ஒரு சீட்டு கிடைச்சிது, அந்த ஒரு சீட்டில் நின்று இருக்காங்க, ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் முஸ்லீம்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஜவஹர்லாலுக்கு என்ன அருகதை இருக்குன்ற? நான் உலமா சபையே சொல்கிறேன். நீ உனக்கு என்ன அருகதை இருக்குது? நீ இவங்களுக்கு தான் ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு உலமா சபை தலைவரை நான் கண்டிக்கிறேன். நான் சும்மா இங்கே உட்காந்து கண்டிக்கல, நான் ஃபேஸ்புக்கில் ஒரு இதுவே போட்டிருக்கேன், நான் பதிவே போட்டிருக்கேன். மஸ்ஜிதுகளின் கூட்டமைப்புன்னு சொல்லி சில நாதாரிகள் வந்து ஒரு லெட்டர் பேட் வெளியிட்டு எல்லா மசூதிகளையும் வந்து திமுக தான் ஓட்டு போட சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா அதை நான் கண்டிக்கிறேன். அப்படிங்கும்போது ஜவஹர்லால் நான் கண்டிக்கிறேன். நீ யார் சொல்கிறதுக்கு? அவங்க நின்று இருக்கார், எஸ்டிபிஐ வந்து அதிமுக கூட்டணி ஜெயிக்கிட்டோம், நிற்காமல் போட்டோம், அது வேறு விஷயம். நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? நீங்கள் அப்படி யோக்கியமான உண்மையான ஒரு இரையச்சம் உள்ள ஒரு முஸ்லீமாக இருந்தால் கடந்த சட்டமன்ற தேர்தலே 5 சீட்டை வாங்கி 2 நீங்கள் எடுத்துக்கிட்டு 1 அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். இல்லை, நீங்கள் இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து போயிருந்தால் 5ன்றது 10 இடத்துல 10 வாங்கியிருக்கலாம் இல்லை திமுக கூட்டணியில். அதையே செய்யலை. அந்த பெருந்தன்மை ஏன் அன்னைக்கு உனக்கு இல்லை? எஸ்டிபிஐ திமுகவோட போல விரும்பினாங்களா? திமுகவுக்கு வந்து திமுக கூட்டணியில் வந்து கடைசி வரலையும் அவங்களுக்கு அங்கே வந்து இருந்தாங்க. ஒரு சீட்டாச்சும், அதுவும் உதயசூரியன் சின்னத்திலே நிற்கிறவங்க ஒரு சீட்டாச்சும் கிடைக்குமான்றது நின்னாங்க. கிடைக்கலன்னா அவங்க வெளியே வந்துட்டு அந்த நேரத்தில் வந்து இவர் டிடிவி தினகரன் கூட கூட்டணி வச்சாங்க. நம்ம வேறு வழி இல்லை அப்படின்றதான் நின்னாங்க. ஸோ ஒரு இறை வழிபாட்டு தலங்கள் அதனுடைய கூட்டமைப்பு அப்படின்றத தேர்தலுக்காக பயன்படுத்துறது அப்படின்றது வந்து இதை தானே பிஜேபி பண்ணுது அப்படின்ற விமர்சனம் வருது. இல்லை, அது கரெக்டு. அதாவது பிஜேபி பண்ணுறது வித்தியாசம் வேறு, இது வேறு. முரண்பாடுகள் இருக்கலாம், வித்தியாசங்கள் இருக்கலாம், பட் அந்த பேட்டர்ன் ஒன்று தானே. பேட்டர்ன் ஒன்று தான், அது வந்து மாற்று கருத்து இல்லை. பேட்டர்ன் அது அந்த பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. அது சர்க்குலரேன்னா கூட அது அமைதியான முறையில் நீங்கள் சொன்ன ஒரு ஃபோன் பண்ணால் முடிஞ்சிச்சு, எல்லாமே கேட்பாங்க. இதை இப்போ காங்கிரஸ் பிஜேபி அப்படின்னு இருந்தால் இதெல்லாம் யாரும் விமர்சனம் பண்ண போகிறதே கிடையாது. இங்கே பாஜகவை எதிர்க்கக்கூடிய பல கட்சிகள் இருக்குது, பல மாநில கட்சிகள் இருக்குது. ஏங்க, நான் என்ன சொல்கிறேன், நாம் எவ்வளோதான் விமர்சனம் பண்ணுறோங்க சீமானை, ஆனால் நம்ம தவிர்த்துட்டு பேச முடியுமா? நான் கேட்குறேன். எல்லா போராட்டங்களையும் துணை நின்னா நபர், உண்மையா இல்லையா? 1000 கருத்து வேறுபாடு இருக்குது, முரண் இருக்குது, நாம் வேறு விஷயம் அதெல்லாம். ஆனாலும் சீமானை வந்து நம்ம தவிர்த்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி அரசியல் பேச முடியுமா? அவங்க எல்லா விஷயத்துலையும் இந்த இஸ்லாமிய சமூக பிரச்சனைக்கு வந்து நிற்கிறாங்களே இல்லையா? நீ பி டீம்னு சொல்லு, சி டீம்னு சொல்லு, எந்த நொன்ன டீம்னு சொல்லு,
இன்றைக்கி சிறைவாசிகள் விடுதலை பற்றி பொதுதளத்தில் அரசு ரீதியாக மிகப்பெரிய ஒரு பேசு பொருளானதுக்கு சீமான் தானே காரணம். குறைஞ்சது 5 மாவட்டங்களில் தொடர் போராட்டங்களை நடத்தினாரா இல்லையா அரசியல் ரீதியாக? அந்த மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் நடந்துச்சா சொல்லுங்கள்? அந்த மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடந்துச்சா? இன்றைக்கி ஜவஹர்லால் சொல்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. கம்யூனிஸ்ட் கட்சி நடந்துச்சா? அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து காங்கிரஸ் கட்சி நடந்துச்சா? நீ இஸ்லாமிய பிரச்சனை ஏன் சொல்கிறீங்க? மக்கள் பிரச்சனையை கேளுங்க. மேல்மா பிரச்சனைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி போய் நின்றுச்சா? விசிகா போய் நின்றுச்சா? ஒன்றே ஒன்று அருங்க, அந்த திமுக கூட்டணியிலேருந்து அதுவும் அந்த உதயசூரன் சின்னத்தில் நின்று ஜெயிச்ச ஒரே ஒரு நபர், ஒரு தலைவர் இருக்காருன்னு சொன்னால் அது வேல்முருகன் மட்டும்தான். அந்த ஆள் மட்டும்தான் உப்பு போட்டு சோறை திங்கிறான். விமர்சனத்தை அப்படியே சொல்லுவார், வச்சிருவார். திமுக அரசு செய்கிறது தவறுன்னு. உண்மையாக இல்லையா சொல்லுங்கள்? நீங்கள் ஒரு நெறியாளராக இருக்கீங்க, நான் ஒரு தேர்ட் பர்சனாக இருக்கேன். இன்றைக்கி வேல்முருகன் மட்டும்தான் அது சிறைவாசிகள் விடுதலை சம்மந்தமான விஷயங்களும் சரி, இது சாதாரணமான இல்லை. நான் ஃபோன் பண்ணேன்னு சொன்னால் உடனே எடுப்பார். எடுத்துகிட்டு தோழர் இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னால், தோழர் நான் வந்து இப்போ பேசுகிறேன் அப்படின்னு உடனே பேசுவார். பேசிட்டு இப்படி சொன்னாங்கன்னு சொல்லுவார். அது கூட அவரால் முடியாமல் போகுது நிறைய விஷயங்கள். அவர் மேலே ஒரு விமர்சனம் என்னென்னா, எனக்கெல்லாம் ஒரு வருத்தம் என்னென்னா, அவர் வந்து மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் விஷயத்தில் அவர் வரவே இல்லை. அங்கே சமூகம் சார்ந்த பிரச்சனை. ஏங்க இவ்வளோ வேணாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 10 பேர் விடுதலையாக இருக்காங்க முஸ்லீம் சிறைவாசி. இப்போ பெரும்பாலான நபர்கள் வந்து ஜாமீன்லேயும் இடைக்கால ஜாமீன்லேயும் பரோல்லையும் வெளியே வந்திருக்கான். இதுக்கு என்ன காரணம் அருண் நீங்கள் சொல்லுங்கள்? எத்தனையோ இஸ்லாமிய அமைப்புகள் போராடிச்சு. சீமான் கூட போராடினார், நம்ம பேசணும் இப்போ கூட சொன்னோம் இல்லைங்களா? ஆனால் கடைசி எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து 1997 நவம்பர் கலவரத்தில் 19 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்களே திமுக ஆட்சியில். அப்போ அந்த 19 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டது யார் காரணம்? அவர்களை கைது பண்ணிருக்கீங்களா? அவர்களை தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா? அவர்களை சிறையில் வச்சிருக்கீங்களா? இன்றைக்கி அன்றைக்கே விட்டுட்டீங்களான்ற சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பின சூடு இருக்குது பார்த்தியா? அந்த சூடில் அந்த இதில் தான் திமுக மிரண்டு போயிட்டு தான் எத்தனை பேர் விடுதலை பண்ணியிருக்கு. 10 பேர் விடுதலை பண்ணியிருக்காங்க. ஜாமீன்லேயும் பரோலில் கொடுத்துருப்பான். ஆனால் இந்த ஜாமீன்லேயும் பரோல்லையும் வர்றதுக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கு தன்னை வந்து நாங்கள் தான் காரணம்னு அவன் சொல்லிக்கிறான். இந்த எஸ்டிபி தமுக வந்து நாங்கள் தான் காரணம்னு சொல்கிறான். ஆனால் உண்மையிலே காரணம் அதிமுகவினுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஒரு, அதாவது அவர் சிறைவாசியில் விடுதலைன்றது மட்டும் எடுக்கல. அவர் 97 நடந்த நவம்பர் 19 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த திமுக என்னடா பண்ணிச்சுன்னு கேள்வி எழுப்பணும் தான் திமுக ஆடி போயிடுச்சு. என்னடா எங்கேயோ போயிட்டு இவங்க என்ன நினைச்சாங்க, சிறைவாசி விடுதலை பற்றி பேசுவார் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில். அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் அடிமை இருக்காங்களே அந்த ஆளு சாணவாசம் வச்சு நம்ம பதில் கொடுத்துக்கலான்னு தான் திமுக தெனாவட்டாக உட்காந்துட்டு அவங்களுடைய அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அவரை வந்து எதிர்கட்சி தலைவரை பேச விட்டாங்க. இல்லைன்னா அதை பேச விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார், இவர் சிறைவாசி விடுதலை பண்ணுங்கன்னு பேசலை. 97 கலவரத்தை பற்றி எடுத்த உடனே தான் திமுக நடுங்கிச்சு. அட்டட்டா, ஏன்னா 19 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க. இன்ன வரையும் ஒருத்தர் மீது தண்டனை இல்லைங்க, தண்டித்து சிறையில் இல்லைங்க யாருமே. இல்லை, அந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி. தொடர்ந்து நீங்கள் இந்த நவம்பர் கலவரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. அது வந்து திமுக வந்து இஸ்லாமியர்களை எப்படி பார்த்தாங்க, எப்படி அணுகுனாங்க அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு தெரியாதா? தெரியும்ல, தெரிஞ்சு தானே இப்படி போய் ஆதரிக்கிறாங்க. அதுதான், அதை வந்து தெளிவுபடுத்திகிட்டே இருக்கணும். நம்முடைய கடமைங்க அது. தெளிவுபடுத்திட்டு நான் அதேமாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இல்லை இல்லை ஏன்னா இந்த சமூக தலைவர்கள் வந்து அவங்க அந்த காரணத்துக்கு யாருமே எல்லாம் கார்ப்பரேட் தலைவருங்க. யாருமே ஒரு விசாரணைக்கு ஆளாக மாட்டாங்க. இன்றைக்கி கூட சொல்கிறேன் நான், நாளைக்கு இதே தமிழ்நாட்டில் பிஜேபி ஆளட்டும், இந்த தலைவர்கள்லாம் சேர்ந்து பிஜேபிக்கு ஆதரவு போகிறதுக்கு கூட வெகு காலம் இல்லை. அவங்களாம் உங்களை பிஜேபி கைக்கொள்ளின்றாங்க இப்படி சொல்கிறானுங்க. ஆனால் அந்த சமூகம் உணர்வும். இன்றைக்கி கூட இளைஞர்கள் வந்து எல்லாமே நம்ம பின்னாடி தான் இருக்கானுங்க. கொஞ்சம் கிழடு வயசானவங்க கொஞ்சம் செல்வங்க காசை வச்சுக்கிட்டு அந்த காசை போட்டு என்ன பண்ணுறானுங்க, இந்த திராவிட கட்சிகள் மாரி வந்து திமுக அதிமுக மாரி வந்து நம்ம பணத்தை கொட்டி மக்களை திரட்டி மாநாடு நடத்தி இவனுக்கு பெரிய ஒரு தலைவர் மாரி இருக்கானுங்க. நான் உன சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேங்க, ஜவஹர்லா, காதர் மைதீன், தக்லான் முபாரக், எஸ்டிபி, நான் 4 பேரும் சேர்ந்து ஒரு முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய தொகுதியில் நிற்கிறோம். அதிகமான ஓட்டு யார் வாங்குறான்னு பார்க்க சொல்லுவேன். சேலஞ்ச் இருக்கா? உங்களுக்கு தில் இருக்கா? திறனை இருக்கா? எங்கிட்ட பணம் இல்லை. உங்கள்கிட்டலாம் கோடிக்கணக்கில் வச்சுருக்கீங்க. 3 பேருமே சொல்கிறேன், எஸ்டிபின்னு சொல்கிறேன், தமுகன்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக்னு சொல்கிறேன். வர சொல்லுங்கள், சேலஞ்ச் தில் இருந்தால் வர சொல்லுங்கள். நிச்சயம் இந்த நாதாளிகளோட 10 இல்லை 100 ஓட்டு அதிகமாக தான் நான் வாங்குவேன். மக்கள் அந்தளவுக்கு என் நம்பிச்சு. ஏன்னா உண்மையின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரே நபர் இவன் தான் அப்படின்னு.
ஆனால் என்னன்னு சொன்ன அருண், பல கோடி ரூபாய் லட்சங்களை செலவு பண்ணி மாநாடு நடத்தி அரசியல் பிரதிநிதித்துவம் பெறதுக்கு என்னால் முடியல. ஆனால் மக்கள் இன்னைக்கு கூட சொல்கிறாங்க, நீங்கள் உங்களை வந்து 4 பேர் ரோட்டில் பார்த்தானா 4 பேர் பார்த்தானா 2 பேர் காய் துப்பிட்டு தான் போகிறான் உங்களை பார்த்துட்டு. என்ன 4 பேர் இல்லை 40 பேர் என்னை பார்த்தாலும் கை கொடுக்கணும், எங்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும், எங்ககிட்ட வந்து நலன் விசாரிக்கணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இருக்காங்க. சாதாரணமாக உங்கள் ஆஃபீஸில் இப்போ அட்ரஸ் கேட்டுருந்தால் 2 பசங்க வந்துட்டாங்க, அண்ணன் என்னென்ன இங்கே சுற்றுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த நிலைமையில் தான் நம்ம இருக்காங்க. ஏன்னா இளைஞர்களும் சரி இந்த சமூகமும் சரி உண்மையின் பக்கம் தான் நிற்கும் அது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விதமான ஒரு என்னது இல்லை உண்மையும் பக்கம் நின்னால் நிற்கிறதா அந்த சமூகம் இருந்தால் இந்த அறிக்கைக்கெல்லாம் உடன்படக்கூடாதுல்ல. அதை எதிர்த்து சொல்கிறதுக்கு யாரும் இல்லைங்க. உலமா சபை சொல்லிச்சு. எஸ்டிபிஐ அதிமுக கூட்டத்தில் இன்னைக்கு எடப்பாடி எங்கே போனாலும் எஸ்டிபிஐ தான் ப்ரொமோட் பண்ணுறாரு. நம்மளை விட பேசுகிறதே இல்லைன்னு வைங்க. அது நம்ம கண்டுக்கிறதுல சரியாக இருப்பாங்க. ஆதரவு கொடுத்துட்டோம், நீ எங்களை பயன்படுத்தலாம் போயிட்டே இருங்க அப்படி. ஏன்னா நம்ம எதை எதிர்பார்த்தே இல்லை இருக்கோம். இன்னைக்கு எஸ்டிபிஐ ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த எஸ்டிபிஐ இந்த உலமா சபை இப்படி ஒரு அறிக்கை கொடுத்ததை பற்றி என்ன பண்ணாங்க சொல்லுங்கள். ஏதாவது பண்ணியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் பெரிய கட்சின்னு அதிமுக நினைக்கிது. அந்த பெரிய கட்சியை அதிமுக இல்லைங்க. அதிமுக பேசினா கூட இது பாருங்கள் மதத்து துவேஷமாக பேசுகிறன்ற மாதிரி தேர்தல் நேரத்தில் எப்படி வேணாலும் மாற்றிடுவானுங்க. எஸ்டிபிஐ என்ன பண்ணியிருக்கணும், இன்னும் பிடிச்சி போய் எப்படியா வெளியிட்டா அப்படின்னு உலமா. ஏன்னா உலமா சபை எதிர்த்து வாயை திறக்கிறதுக்கே உங்களுக்கு பயம். யாருக்கு? எஸ்டிபிக்கு பயம். நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு அடிக்கிறேன்ல, நேற்றே நான் போட்டேன், இவனுங்களை கூப்பிட்டு போய் ஒன்று, அது எவ்வளோ பெரிய வார்த்தை அது, இவனுங்களை கூப்பிட்டு போய் ஒன்று மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விடுங்க, இல்லைன்னு சொன்னால் அறிவாலயத்தை கூப்பிட்டு போய் உறுப்பினர் அட்டை வாங்கி கொடுங்கன்னு. ஏன்னா திமுக காரங்கள்லாம் வந்து உலமா சபை தலைவராக இருக்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது. உண்மையா இல்லைங்க? ஆமாம், அது வந்து ஒரு கட்சி பேதமின்றி கட்சி சாராத ஒரு ஒரு மதம்ல அது, மார்க்கம்ல அது மார்க்கம். அந்த விஷயத்தை வந்து நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆகலை, உடனே போட்டு அட்டாக் பண்ணுறேன். இந்த மாதிரி கூட எஸ்டிபிஐ எதிர்கொள்ள தயாராக இல்லை. ஏற்கனவே நான் சொன்ன பார்த்தீங்களா, ஜவஹர்லால் கொடுத்ததுக்கு அவங்களால பதில் சொல்ல பேச முடியல. என்ன பேசிக்கிட்டோம், இந்நேரம் என் பசங்க 100 பேர் பதிலடி செருப்பை கிழிக்கிற மாதிரி அடிச்சிருப்பானுங்க எல்லாரும். உங்கள் ஆஃபீஸ் இருக்க ஏரியாலேயே வந்து போய் மக்கள்கிட்ட எல்லாம் கருத்து கேட்டோம்னா பூரா திமுகவை மாற்றி வச்சுருக்கிறாங்களே. அதான் அப்படி பண்ணியிருக்காங்க. இஸ்லாமியர்கள் மட்டும் சொல்ல, ஜென்ரல் மற்ற மதங்களை சார்ந்தவங்க. ஆமாம், அப்படி. அதாவது எப்படின்னு சொன்னால் இவனுங்க இந்த திமுகன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு புரப்பகண்டா உருவாக்கி உண்மையிலே திமுக வந்து மக்கள் விரோத செயல்பாடுகள் அதை வந்து அதுதாங்க திமுக இந்த மாதிரி அந்த ஆணவத்தில் தான் செயல்படுதுங்க. ஆனால் அந்த தேர்தல் காலங்களை தவிர்த்து மற்றபடி 2 மாதங்களுக்கு ஒரு முறை 3 மாதங்களுக்கு ஒரு முறை பரிசு பொருட்கள்லாம் அதிகமாக மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்களாமே, டிஃபன் பாக்ஸு, குக்கரு, ஹாட் பாக்ஸுன்னு. உதயநிதி ஜெயிச்சப்பல இல்லை, உதயநிதி ஜெயத்திலேருந்து அந்த மாதிரி நடக்குது. மாதம் கொடுக்குறாங்க ஏதாவது ஒன்று. அது விளையாட்டு போட்டின்னு நடத்துறது, விளையாட்டு போட்டிக்கு சிறப்பு பரிசுகள் கொள்ளைக்குது, திடீர்னு அந்த போட்டி இந்த போட்டின்னு சொல்லி அந்த மக்களை வந்து ஏதாவது ஒரு போட்டியிலே வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒன்று போதை வஸ்து விற்பனையாளர்களை ஜாபர் சாதிக்கு மாரி ஆளுங்களை என்கரேஜ் பண்ணுறது, அவனுங்கிட்டேருந்து காசை வாங்கி இந்த மாதிரி எதுனா ஒன்று. உதயநிதி ஸ்டாலின் கொடுக்குறான், உதயநிதி ஸ்டாலின் காசில் கொடுக்குறாரு, எல்லாம் ஜாபர் சாதிக்கு கொடுத்தது தான் எல்லாம். அந்த இலவச பொருட்கள் இருக்க அவன் அதனால தான் அவன் அவ்வளோ நெருக்கமான அவ்வளோ சீக்கிரத்தில் இல்லை. திமுகவில் வந்து சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தொகுதியில் வட்ட பிரதிநிதி ஆகிறதே முடியாது. ஒரு திமுக வட்ட பிரதிநிதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு போஸ்டர்லாம் இல்லை, அதாவது கட்சியில் பொறுப்பெல்லாம் இல்லை, வட்ட பிரதிநிதி அவர், புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு வட்ட பிரதிநிதி ஆகிறதுக்கு அவ்வளோ சாதாரணமாக முடியாது திமுகவில். அதிமுகவில் மற்ற கட்சியில் ஆயிடலாம், திமுகவில் ஆக முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு அயலக பிரிவு துணை செயலாளர் ஆகிற அளவுக்கு இருக்காருன்னா இவர் யார்? ஹூஸ் தட்? ஜாஃபர் சாதி. ஜாஃபர் சாதிக்கு இறைச்ச காசு தான் அந்த திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் வந்து இன்றைக்கி மக்கள் வந்து எல்லாம் ஸ்டாலின் தளபதின்றாங்க. அவங்ககிட்ட காசு வாங்கி தான் ஃபுல்லாக பரிசு பொருட்களாக இறக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க உள்ளே போய்ட்டோன்னா அந்த உண்மையில் கஷ்டப்படுறது யாருன்னா அந்த தொகுதி மக்கள் தான். உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் பேசக்கூடிய பேச்சுகள் வார்த்தைகள்லாம் எப்படி உணர்றீங்க? அது எப்படின்னா நம்ம தாத்தா கருணாநிதி ஆகலான்னு நினைக்கிறாப்புல. கருணாநிதி அந்த வயசுக்கு அவர் பேசுனதுக்கு கொஞ்சம் நம்மளை மாரி ஆட்கள் பார்த்தாலும் அது வந்து அறிவுருக்கு தக்க இருந்தாலும் கொஞ்சம் ஏற்றுக்கிட்டோம். வயசு எப்படி அதுக்கு அந்த மாதிரி பேசுகிறாரான்னு. இப்போ பேசுனாருன்னா அந்த பிஞ்சில் முத்தி போச்சுன்னு சொல்லுவோம்ல கிராமத்தில்.
புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து உதயநிதி அப்படி அந்த இரட்டை அர்த்தத்தெல்லாம் பேசுறதெல்லாம் நானும் பார்க்குறேன். அருவருக்கத்தக்க மாரி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் செங்கல்ல காட்டினேன், இன்னொருத்தர் பல்ல காட்டினாருன்னு. அவர் என்ன அவர் என்ன பண்ணாரு எடப்பாடியார்? ஃபோட்டோ காமிச்சு இது என்ன புள்ளையா என்னடா காட்டுற இதுன்னு காமிச்சாரு. நானாச்சும் காட்டினா கூட்டணியில் இருந்தேன். நீ காட்டுறியா என்னடான்னாரு. அது செருப்படி தானே அது தேவையா உனக்கு? அதாவது எதிர்முனையா நோனின்னா கோணின்னு சொல்கிறாங்க. அப்படியே இது வந்து திரைப்படங்களில் வந்து சந்தானத்துக்கு கூட வேணால் நீங்கள் அப்படி டைலாக் விட்டுக்கலாமே தவிர இது அரசியல் நிஜக்களம். இங்கே வந்து அது மாதிரி டைலாக் இருக்குன்னா இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் வழி இருக்குது இல்லையா? எல்லாத்துக்கும் வழி. இப்போ 420 ஏதோ ஒன்று பேர் சொல்லி பிரதமரை கூப்பிடுன்னு சொல்லி நான் இந்த பேரை விட்டு தான் என்ன பேர் ஏதோ ஒரு பேர் இனி பிரதமரை இப்படி தான் 29 பைசா 25 பைசா கொடுத்தேன். அப்போ உடனே அதுக்கு பதில் கவுண்டர் வந்துச்சா இல்லையா? நீ 29 பைசான்னா நான் உன்னை பவுடர் ஜாஃபர் சாதி கூட்டாளி பவுடர் உதயநிதி இப்படின்னு நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன்னு சொல்லி எதிர் தரப்பில் பதில் சொன்னோன்னு கட்சிக்குள்ள வாங்கி முடித்தாங்க. ஏன்னா நீ யோகியமாக இருக்கணும், எதிராளியை தாக்கணும். நம்ம செஞ்ச திட்டங்களை சொல்லி ஓட்டு கேளுங்க. அது என்ன? அப்போ நீனே யோகியமாக இல்லாமல் நீ எதிராளியை தாக்கும்போது நிச்சயம் எதிராளி வேகமாக வந்து உன்னை தாக்க தான் செய்வோம். நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அதை சொல்லுங்கள். நேற்று ஒரு பெண்ணு கேட்குறேன், 1000 ரூபா வாங்குனீங்க இல்லையா? இது என்ன 1000 ரூபா நான் கேட்குறேன். உதயநிதி ஸ்டாலின் மனைவிக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு மாதத்துக்கு நீ அதிலே வாழ்ந்து ஒரு 3 மாதம் காட்டுமா, அதிகம்லாம் வேண்டாம். எவ்வளோ? இல்லை, அது ஒரு பெரிய தொகையிலேருந்து திமுகவுக்கும் தெரியும். கை ஆதரவுக்கு தான் கொடுக்குறோன்றது தெரியும். அதை சொல்லி சொல்லி காட்டுறாங்கல்ல. அதை தான் சொல்கிறேன். அப்போ அதை சொல்லி சொல்லி காட்டி அதை எவ்வளோ நீங்கள் வந்து அதாவது எனக்கெல்லாம் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு 1000 ரூபா அரசுக்கிட்ட போய் வாங்குகிற நிலையில் இன்றைக்கி வந்து இந்த மக்களை வச்சது நீங்கள் தானேடா சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த 1000 ரூபா பெரிய காசு இல்லைல்ல. அவன் வந்து தன்னுடைய பேரன் பேத்தியை கூப்பிட்டு போய் ஒரு டீ கடையில் போய் 2 பன்னு வாங்கி கொடுத்து 2 டீ வாங்கி கொடுத்து 2 நாள் சாப்பிட்டா முடிஞ்சிச்சு அந்த காசு. இப்போ திமுக கொடுத்துருக்க தேர்தல் அறிக்கையிலுமே நிறைய முரண்பாடு. அவங்க வந்து இந்தியா முழுக்க இருக்க எல்லா மாநிலத்திலையும் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்கணுன்றாங்க. நீட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு வாங்கணுன்றாங்க. ஏன்னா மற்ற மாநிலங்கள் எல்லாம் வந்து நீட்டை கொண்டு வந்து காங்கிரஸ் இன்றைக்கி நீட்டுக்கு ஆதரவாக தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்தியா முழுமைக்கும் நாங்கள் விலக்கு வாங்கணும்னு சொல்லலை. பாராளுமன்ற தேர்தல் அறிக்கைன்னு சொன்னால் தேசிய கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லுவாங்கன்னு தான் மக்கள் பார்ப்பாங்கன்னு தவிர மாநில கட்சிகள் வந்து ஆளாளுக்கு ஒரு தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி கொடுத்தானா அது காமெடியாக தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி திமுகவை வந்து நான் காமெடியாக தான் பார்த்தேன். நான் அந்த தேர்தல் அறிக்கையில் இவர் இதை சொல்லியிருக்காரு அதை சொல்லியிருக்காரு அதெல்லாம் நிறைவேறும்ன்றது நான் எனக்கு செஞ்சுட்டு இல்லை. இப்போ நேற்று காங்கிரஸ் கொடுத்துருக்கு தேர்தல் அறிக்கை. அப்போ காங்கிரஸ் வந்து பாஜகவுக்கு நேர் எதிராக இருக்குது. அவங்க ஆட்சி அமைப்போம் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஆட்சி அமைச்சாங்கன்னா அப்போ இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் வந்து ஜென்ரலாக யோசிப்பான். புரியுதுங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அப்போ அந்த வாக்குகள் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதேபோது ஒரு மாநில கட்சி இவர் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து இவங்க தேர்தல் அறிக்கை வெளியிடுறதெல்லாம் பார்த்தா காமெடியாக தான் பார்க்க முடியும். எப்படி வந்து சொன்னால் மாநில தேர்தல் நடக்கும்போது அதிமுக வந்து தேர்தல் அறிக்கை வெளியிடும்போது இந்த சின்ன சின்ன கட்சி இருக்கு இல்லையா, விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட்டு, பாமக, தேமுதிக இவங்கெல்லாம் கூட தேர்தல் அறிக்கை வெளியிட்டால் மக்கள் அதை முக்கியத்துவமாக பெறலை, முக்கியத்துவமாக பார்க்கலாம். அவனுக்கு ஏதாவது தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி ஏற்றுட்டாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இப்போ வந்து தேசிய அளவில் மாநில கட்சிகள் தேர்தல் அறிக்கையை அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இறுதியாக இந்த ஒரு விஷயத்தோட முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இந்த மாதிரியான ஒட்டுமொத்த பள்ளிவாசல்களுடைய கூட்டமைப்பும் நீங்கள் வந்து திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிக்கணும்னு ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வாக்களிக்கணும், அதுதான் அவங்களுடைய உரிமை அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இறுதியாக இஸ்லாமிய மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? உங்களுடைய உணர்வை பகிர்ந்துக்காங்க. நிச்சயமாக நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் பாஜகவுக்கு ஓட்டு நான் சொன்னாலும் போட மாட்டீங்க, எந்த முஸ்லீமும் போட மாட்டாங்க. அதனால் அது அந்த சப்ஜெக்ட் பாஜக விஷயமே எடுக்க வேண்டாம். மக்கள் யாருன்னு நினைக்கிறேன்னா அவங்க ஓட்டு போட்டோம். திமுக நினச்சா திமுகவுக்கே போட்டோம், அதிமுக நினச்சா அதிமுக போட்டோம், நாம் தமிழர் கட்சிக்கு போட்டோம், அல்லது சுயேட்சைகளுக்கு போடணுன்னா சுயேட்சைகளுக்கு போட்டோம். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு உலமா சபை என்ற போர்வையில் நீங்கள் இந்த அரசியலில் இறங்கி இந்த அரசியல் நாடகத்தில் நீங்கள் வந்து பாழ்பட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு உண்டான கண்ணியத்தை நீங்களே சீரழிச்சிக்காதீங்க. சில நாதாரிகள் வந்து உங்கள்கிட்ட சொன்னதை நீங்கள் அப்படியே மண்டலில் ஏற்றிக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்கீங்கன்னு சொன்னால் இது நிச்சயமாக வந்து இது வந்து உங்களை சார்ந்தது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மிகப்பெரிய ஒரு சமூகத்தினுடைய தலைவர்களாக நீங்கள் இருக்கீங்க.
நீங்கள் சொன்னால் இந்த சமூகம் பின்பற்றக்கூடிய நிலையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கேவலமான கிறுக்குத்தனமான அறிக்கைகளை தவிர்ப்பது என்பது உலமா சபைக்கு நான் இடக்கூடிய ஒரு அன்பான கோரிக்கை தான். பார்க்கலாம், இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய விருப்பப்படி வாக்களிப்பாங்க அப்படின்னு நம்புவோம். தங்களுக்கு யார் நன்மை செய்வாங்களோ அவங்கள அவங்க தேர்ந்தெடுக்கட்டும். அது அவங்களுடைய உரிமை, அடிப்படை உரிமை. அதில் தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பொறுத்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப விரிவாக பயந்தமைக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.